இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி எதிர்ப்பு திறனை வலுப்படுத்தும் விதமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 4வது போர்க்கப்பலான INS அஞ்ச்தீப் சென்னை துறைமுகத்தில் இன்று கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி முன்னிலையில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. டால்பின் ஹண்டர் என்று அழைக்கப்படும் 77 மீட்டர் நீளம் கொண்ட இந்த நவீன கப்பல் அதிநவீன டார்பிடோக்கள் மற்றும் சோனார் கருவிகளுடன் 80%க்கும் அதிகமான உள்நாட்டு உதிரி பாகங்களை கொண்டு தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. பின்னர் பேசிய அவர், சோழர் காலத்து கடல்சார் பெருமையையும் 1961 கோவா விடுதலையையும் சுட்டிக்காட்டி பேசிய அவர், 2047 விக்சித் பாரத் இலக்கை அடைய வலுவான கடல்சார் பாதுகாப்பு அவசியம் என்றும், செங்கடல் போன்ற பகுதிகளில் இந்திய கடற்படை உலகளாவிய வர்த்தகத்தை பாதுகாத்து வருவதாகவும் தெரிவித்தார். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் 80 விழுக்காடு உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் உருவான இக்கப்பல் எதிரி நாட்டு நீர்மூழ்கிகளை வேட்டையாடும் அதிநவீன வசதிகளை கொண்டுள்ளதோடு 2035க்குள் 200 கப்பல்களை கொண்ட வலிமையான கடற்படையாக உருவெடுக்கும் இந்தியாவின் இலக்கில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். It is a matter of immense pride and pleasure for me to be standing here as we commission the INS Anjadip. As has been brought out, our 4th indigenously designed, indigenously built anti-submarine shallow water craft. As we gather here in Chennai, in the historic city of Chennai and the Coromandel coast, it is fitting to recall that over a millennium ago, the great Cholas set sail from these very shores across the Bay of Bengal to distant lands. And last year marked 1,000 years of that significant overseas expedition. It was in 1025. A reminder that India's engagement with the seas is deeply rooted in our civilizational experience.